ஹலோ எவ்ரிவன், மை செல்ஃப் காயன்பன். நம்ம லாஸ்ட் 1 மந்த்தா எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம போன வாரம் அப்லோட் பண்ண வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது என்ன கமெண்ட் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கமெண்ட் வந்து நான் ரீட் பண்ணிடுறேன். ஹாய் ப்ரோ, சண்டே நான் அம்பத்தூர் டு சென்னை பஸ்ல போறப்போ இவனோ என்னோட பேக்கை திருடிட்டான். அதுல என்னோட மேக்புக் ப்ரோ M2 மொபைல் சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் எல்லாம் இருந்துச்சு. என்னோட மேக்புக்ல ஃபைண்ட் மை டிவைஸ் ஆஃப்ல இருந்துச்சு. ப்ளீஸ் எப்படியாச்சும் என்னோட லேப்டாப்பை ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இவரோட லேப்டாப் வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2 மெத்தட்ல நம்ம ஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து எத்திக்கலான வே, இன்னொன்று அன்எத்திக்கலான வே. அன்எத்திக்கலான வேல நம்ம லேப்டாப் ஆட் பண்ணி அந்த லேப்டாப் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கீழே செக்ஷன் 43 அண்ட் 66ல இந்த மாதிரி வந்து யாராவது ஒருத்தர் டேட்டா வந்து ஆக்ட் பண்றதோ இல்லை யாராவது ஒருத்தர் சிஸ்டம் வந்து ஆக்ட் பண்றதோ மிகப்பெரிய குற்றமா வந்து கருதப்படும். இந்த மாதிரி ஆக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனையும் 5 lakhs வரைக்கும் அபதாரமும் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த ரீசன்னால நம்ம எப்போதுமே வந்து எத்திக்கலான வேலை வந்து நம்ம டிவைஸ் வந்து ஃபைன் பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்க்குற நிறைய பேரோட மொபைல்ஸ் வந்து காணாம போயிடுறான், லேப்டாப் காணாம போயிடுறான். இப்போ எத்திக்கலான வேலை உங்க லேப்டாப்பையோ இல்லை உங்க மொபைலையோ வந்து நீங்க ஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து சைபர் கிரைம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி சைபர் கிரைம் வெப்சைட்டை லாகின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் இல்லைனா லேப்டாப்பில் க்ரோம் ப்ரௌசர் இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்னு சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து சைபர் கிரைமோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட், ட்ராக் ஏ கம்ப்ளைண்ட், அப்புறம் வந்து ரிப்போர்ட் அண்ட் செக் சப்போர்ட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதில் 3 கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உமன் சில்ட்ரன் ரிலேட்டட் கிரைம், ஃபினான்ஷியல் கிரைம், அதர் சைபர் கிரைம் அப்படின்றது இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லேப்டாப்போ இல்லை மொபைல் டிவைசஸோ வந்து தொலைஞ்சு போனதுனால கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் அதர் சைபர் கிரைம் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி அப்படின்னாலும் அதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர் ஏ கம்ப்ளைண்ட்ல அதர் சைபர் கிரைமை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிட்டு ஃபைல் ஏ கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் ஐ அக்செப்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து லாகின் ஐடி இருக்குது அப்படின்னா ஓகே, ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கிளிக் ஃபார் ஏ நியூ யூசர் அப்படின்றது இருக்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஷன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் யுவர் ஸ்டேட். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி, இது வந்து இமெயில் ஐடியை தான் வந்து லாகின் ஐடி அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ என்னோட மெயில் ஐடியை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னோட மொபைல் நம்பர், நான் மொபைல் நம்பரையும் அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மொபைல் நம்பர் என்னன்னு டைப் பண்ணேன். இப்போ கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும். இப்போ நான் என்னோட மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் உங்களோட ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற கேப்சா, இப்போ வந்து M9RMPH அப்படின்ற கேப்சா இருக்குது. நீ இதை எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஐடி அப்படின்றது கிரியேட் ஆயிரும். இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் கேர் ஃபார் ஏ எக்ஸிஸ்டிங் யூசர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ என்னோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துருச்சு. நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேப்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுக்குறேங்க. இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இதில் உங்களோட நேம் வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட நேம் வந்து நான் கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணி அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு டைப் ஆயிரும். நான் எல்லாமே கரெக்டாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக வந்து ஃபில்அப் பண்ணிட்டு நீங்கள் அப்டேட் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேஜில் வந்து அப்டேட் ஆயிரும். இதில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் சைபர் கிரைம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் த கம்ப்ளைண்ட் இதை செலக்ட் பண்ணி அப்படின்னா இதில் நிறைய டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டட் கிரைம்ஸ்.
இதே வந்து ஆன்லைன்ல வந்து உங்ககிட்ட யாராவது தப்பா பேசுறாங்க, இல்ல உங்களோட Instagram அக்கவுண்டோ, இல்ல Facebook அக்கவுண்டோ வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த மாரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன் அண்ட் சோசியல் மீடியா ரிலேட்டட் கிரைம்ஸ் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் அண்ட் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ். இப்போ யாராவது வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸோ, இல்ல உங்களோட அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த மாரி இடங்கள்ல நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருக்கோ, அந்த ப்ராப்ளம் தகுந்த மாரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து லேப்டாப் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு, இல்ல மொபைல் வந்து தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா, எனி அதர் சைபர் கிரைம் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டு சப் கேட்டகரி அதுலயுமே வந்து அதர்ஸ் அப்படின்றத குடுத்து இதுல வந்து அதர்ஸ் வந்து உங்களோட இஷ்யூ என்ன அப்படின்றத நீங்க டைப் பண்ணணும். லாஸ்ட் லேப்டாப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு, என்னைக்கு வந்து உங்களோட இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க லேப்டாப் தொலைஞ்சிருக்கு அப்படின்னா, என்னைக்கு வந்து தொலைஞ்சுச்சு, என்ன டைம், என்ன டேட் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு டேட் இப்போதைக்கு நான் வந்து சும்மா குடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தன மணிக்குன்னா, நான் காலையில ஒரு 8 மணிக்கு அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் இஸ் தேர் எனி டிலே இன் ரிப்போர்ட்டிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே உங்களோட லேப்டாப் வந்து தொலைஞ்சு போச்சு. ஆனா நீங்க இப்போ தான் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா இருந்திருக்கும். இப்போ ஒரு நாள் கழிச்சு தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. அப்போ டிலே இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ் குடுத்துக்கோங்க. இல்ல நீங்க உடனே வந்து ஒரு 1 ஹவர், 2 ஹவர்லேருந்து நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அந்த மாரி வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேர் டிட் த இன்சிடென்ட் அக்யூர். இந்த இன்சிடென்ட் எங்க நடந்துச்சு அப்படின்றத கேட்டிருப்பாங்க. இதுல வந்து நீங்க அதர் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதர் மீடியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல வந்து நடந்துச்சு. இப்போ நான் வந்து பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நடந்துச்சு அப்படின்னா, ம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட லேப்டாப்போட இமேஜஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த மாரி ஏதாவது ஒரு இமேஜஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இப்போ ஏதாவது ஒரு நான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பொருள் வந்து தொலைஞ்சு போச்சோ, நீங்க அதுக்கான இமேஜஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் குடுத்தோம் அப்படின்னா, ஆட் ஆயிரும். ஓகே. இப்போ ஆட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க வந்து டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாரி இருக்கும். என்ன அப்படின்னா, எப்படி தொலைஞ்சுச்சு? நீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது தொலைஞ்சுச்சு? உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதுல வந்து நீங்க உங்கள பத்தி உண்மையான டீட்டெயில்ஸ் அதாவது நீங்க எப்படி வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி தொலைஞ்சுச்சு? எதனால வந்து என்ன ரீசன்னால தொலைஞ்சுச்சு? நீங்க அடி பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்களா? இந்த மாரி டீட்டெயில்டான இன்சிடென்ட் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க மொபைல் டிவைஸோட ஐஎம்இ நம்பர் இந்த மாரி முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபைண்ட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா வந்து இருக்கும். அதே மாரி இப்ப லேப்டாப்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேக் அட்ரஸ் அப்படின்றது இருக்கும். இந்த மாரி வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னும் வந்து அவங்களுக்கு ஃபைண்ட் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப நான் ஆல்ரெடி வந்து நான் இந்த மாரி ஒரு ஃபார்மட்ல நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். நான் அத ஆட் பண்ணிக்கிறேன். சேவ் எ டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இதுல வந்து என்னன்னா வந்து சஸ்பெக்ட்டோட டீட்டெயில்ஸ். இந்த சஸ்பெக்ட் பொறுத்தவரைக்கும் உங்க பக்கத்துல யார் இருந்தா, அவங்கள வந்து அவங்க மேல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா, நீங்க ஆட் பண்ணலாம். அப்படி தெரியல அப்படின்னா, நீங்க வந்து சேவ் அஸ் எ டிராஃப்ட் நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, சேவ் ஆயிரும். ஓகே. லாஸ்ட்டா வந்து கம்ப்ளைண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ். இந்த கம்ப்ளைண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிய பொறுத்தவரைக்கும், உங்கள பத்தின டீட்டெயில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யாரோட மொபைல் வந்து காணாம போயிருக்கோ, அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இது பண்ணலாம். இப்படி ஒருவேளை இல்ல உங்க ஃப்ரெண்டு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தரோட பொருள் எதுவும் காணாம போயிருக்கு. நீங்க அவங்களுக்கு பதிலா கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க அப்படின்னாலும், ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இதுல வந்து உங்களோட நேம்ஸ் அண்ட் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிட்டு, லாஸ்ட்டா வந்து ரிலேஷன்ஷிப் வித் த விக்டிம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க யாருக்காண்டி கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களோட நேம் வந்து நீங்க டைப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுல. ஓகேவா? இதுல எல்லாமே வந்து நம்ம டைப் பண்ணிட்டோம். நீங்க உங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட்டா ப்ளீஸ் அப்லோட் எனி நேஷனல் ஐடி ஆஃப் த விக்டிம் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. இந்த நேஷனல் ஐடி பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு பான் கார்டோ, இல்ல ஆதார் கார்டோ, இல்ல டிரைவிங் லைசென்ஸோ, ஏதாவது ஒரு இதோட இமேஜ் இல்ல நீங்க பிடிஎஃப்பா நீங்க வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா ஓகேவா இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஆதார் கார்ட வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஎன்ஜி, ஜேபிஜி அப்புறம் இந்த மாரியான ஃபார்மேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. 5 எம்பிக்கு மேல வந்து அந்த ஃபைலோட சைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கு மட்டும் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓகே குடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்றத குடுத்துட்டு, ஆதார் கார்ட அப்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்லோட் ஆயிருச்சு. நான் அப்லோட் அப்படின்றத குடுத்தேன் அப்படின்னா, இப்ப என்னோட ஆதார் கார்டு அப்படின்றது அப்லோட் ஆயிருச்சு. இப்போ லாஸ்ட்டா நீங்க சேவ் அண்ட் பிரிவ்யூ அப்படின்றத நீங்க குடுத்துருங்க. ஓகே. இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்க பார்த்த எல்லா டீட்டெயில்ஸ் அதாவது நீங்க பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத ஒரு டைம் நீங்க செக் பண்ணி, ரீட் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் தி லேப்டாப் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல லாஸ்ட் தி மொபைல் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த மாரி மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாம கரெக்ட்டா நீங்க டைப் பண்ணிட்டு, லாஸ்ட்டா வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு, ஐ அக்ரி அப்படின்றத குடுத்துட்டு,
கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்ற ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2290 அப்படின்ற எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா, இல்லை வந்து யாராவது ரிசீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டைம் அதை ரீட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ உங்களோட கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, செக் ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட கம்ப்ளைண்ட்டோட டீட்டெயில்ஸ் பற்றி அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலேயே வந்து உங்களோட டீட்டெயில் வந்து எங்கே இருக்குது, இது ஓகேவா அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களால் சிம்பிளாகவே வந்து சைபர் கிரைமில் டேரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி அவங்க வந்து எந்த ப்ராசஸும் எடுக்கலைன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க சீக்கிரமாக வந்து உங்கள் தொலைஞ்சு போன லேப்டாப்போ இல்லை வந்து ஏதாவது ஆன்லைனில் ஃப்ராட்ஸ் நடந்திருந்தாலோ அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.